சமீபத்தில் கோவிட் டிசீஸ்க்கு ஸ்டெம் செல் தெரப்பி பயன்படுத்தப்பட்டதா டாக்டர்? கோவிட் டிசீஸ் உலகத்துக்கே 2020-21 தான் முதலாக பாதிப்பு கண்டுபிடிச்சோம். அந்த நேரத்தில் கோவிட் ஏற்படுத்தக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு ஸ்டெம் செல் தெரப்பியை பயன்படுத்தி சேவ் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிட் முக்கியமாக லங்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி. அப்போது கோவிடில் ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு லங்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. உயிரிழப்புகள் ஏற்பட்டது எல்லாமே அந்த ஏஆர்டிஎஸ்னால தான் ஏற்பட்டது. அப்போது இந்த மூச்சு திணறலுக்கு கோவிட் காரணமாக இருந்தால் அதை ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக குணப்படுத்த முடியுமா? இதுக்கு ஒரு ரிசர்ச் நடந்தது. இந்த 2 வருடம் 3 வருடம் காலம் கோவிட் ஒரு வேவ், ஃபஸ்ட் வேவ் வந்தது, செகண்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் சின்ன சின்ன வேவ்ஸ் வந்துச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வேவ் செகண்ட் வேவ் டயத்தில் இதற்கான ஆராய்ச்சிகள் உலகம் முழுதும் நடந்தது. அப்பொழுது குறிப்பாக இந்தியாவிலையும் இதற்கான ஆராய்ச்சிகள் பெங்களூரில், மும்பையில், அது தவிர பல இடங்களில், பல ஊர்களிலையும் இதற்கான ரிசர்ச் நடந்தது. இது தவிர உலகத்தில் அமெரிக்காவில், சைனாவில், யூரோப்பில், குறிப்பாக அபுதாபி ஸ்டெம் செல் சென்டர் அப்படின்னு அப்போ தான் முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அபுதாபியில். அந்த அபுதாபி ஸ்டெம் செல் சென்டரில் அபுதாபி மக்களுக்கு கோவிட் ஏற்படும் பொழுது அவர்களுடைய இரத்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெம் செல்ஸ், அந்த ஸ்டெம் செல்ஸையே அவர்களுக்கு ஒரு மூச்சு குழாய் வழியாக அந்த ஸ்டெம் செல்ஸை செலுத்தி ஏஆர்டிஎஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு சிவியராக இருந்தாங்களோ அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அபுதாபியினுடைய சிட்டிசன்ஸாக இருந்தால், அவர்களுக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தால், அதனால் அவர்களுக்கு ஏஆர்டிஎஸ் என்ற பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டிய சூழ்நிலை, அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அவங்களுக்கு அவர்களுடைய ஸ்டெம் செல்ஸையே எடுத்து அவர்கள் மூச்சுக்குழாய் வழியாக அதை செலுத்தி அதில் நல்ல பயன் ஏற்பட்டது, நிறைய பேரை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் எல்லாமே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த ஸ்டேஜ் வர்றதுக்குள்ள, ஃபேஸ் 2 முடிந்து ஃபேஸ் 3 ஸ்டேஜ் வருவதற்குள்ளாகவே இந்த கோவிட் தொற்று முழுவதுமாக ஒழிக்கப்பட்டதுனால ஃபர்தராக இதனுடைய ரிசர்ச் நடக்கவில்லை. ஆனால் ஏஆர்டிஎஸ், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், கோவிட் வருவதற்கு முன்னாலேயே கனடா போன்ற நாடுகளில் இந்த ஸ்டெம் செல் மூலமாக ஏஆர்டிஎஸ் லங்கில் ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகளுக்கு ஸ்டெம் செல் மூலமாக தீர்வு காண முடியும் என்ற ரிசர்ச் பல இடங்களில் நடந்தது. விரைவில் இது ஒரு அப்ரூவ்டு ட்ரீட்மெண்ட்டாக வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது.